ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட குட்டி பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் விலாக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கூடவே பாப்பாவோட பர்த்டே பார்ட்டிக்காக வீட்லேயே நான் ஃபுட்டு என்னெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுறோம் அதையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது அவளோட பர்த்டே அவுட்ஃபிட் எது தாங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் பெரிய பொண்ணு போட்டிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் தான். நான் அது வந்து இந்தியாவிலேருந்து எடுத்தது. என்னோட சின்ன பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாங்கியிருந்தோம். வால்மார்ட்டில் வாங்கின ட்ரெஸ் தான் இது. ஸோ அவங்க ஸ்கூல் கிளம்புன கையோட பார்த்தீங்கன்னா நானுமே காலையில் ஜூஸ் குடிச்சிட்டு நான் அடுத்து கடைக்கு கிளம்பிட்டேன். கடைக்கு போயிட்டு நான் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு திரும்ப ரிட்டன் வரத்துக்கே 11:30 ஆகிடுச்சு. ஸோ வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சிக்கன் எல்லாம் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி தான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து சிங்கிள் பாக்ஸ் வந்து அன்றைக்கி அவைலபிளாக இருக்குன்னு சேல் போட்டிருந்தேன். ஸோ அதனால யாராவது கேட்க போகிறாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி தான் ஃபஸ்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அது கூடவே வீட்டுக்கு கொஞ்சமாக சிக்கன் வந்து 65க்காக போன்லெஸ் வாங்கிட்டு வந்தேன். அதையுமே வாஷ் பண்ணி மசாலா தடவி அதையுமே ஒரு சைடு வச்சாச்சு. ஸோ சிக்கன் நல்லா பிரியாணிலாம் செஞ்சு அதுவே ஒரு 2 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைனீஸ்காரங்க தான். அது ஏற்கனவே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. என்னோட பெரிய பாப்பாவோட பர்த்டே பார்த்திங்கன்னா June 25th. அதோட விலாகும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ அவங்க பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்திருந்தாங்க. இன்வைட் பண்ணி கொஞ்சம் பெருசாக தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு வந்து நாங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டோம் கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணுவோன்ட்டு. பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நாங்கள் ஏர்லியான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இன்வைட் பண்ணி ஒரு 4-5 ஃபேமிலி மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ வந்து அவங்கள மட்டும் கூப்பிட்டு நாங்கள் சிம்பிளாக ஒரு குட்டி செலிப்ரேஷன் தான் பண்ணியிருந்தோம். பாப்பாக்காக வாங்கின சாக்லேட் கேக் இது தாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குட்டி கேக் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் இந்த வாட்டி. ஸோ கேக்லாம் வாங்கிட்டு நாங்கள் சூப்பராக வந்து பர்த்டே கேக் வந்து ஒரு 7 o'clock 7:30 கிட்ட நாங்கள் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் எல்லோரும் வந்ததும். ஸோ இவங்க தான் வந்து பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு. போல் பர்த்டே சாங்லாம் சூப்பராக பாடி முடிச்சுட்டு பாப்பாவோட கேக்கெலாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். கட் பண்ணி முடிச்சதுமே பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்துக்கிட்டோம். எல்லாம் ஃபேமிலியாக நின்று எடுத்துக்கிட்டோம். ஸோ எல்லாமே எடுத்து முடிச்சு அடுத்து எல்லாருமே பார்த்திங்கன்னா டின்னர் சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க இப்போ டின்னருக்கு என்னெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம வெஜிடேரியன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வெஜிடேரியனில் நான் இன்றைக்கி சூப்பரான மீல் மேக்கர், பட்டாணி, கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 2 ஃபேமிலி வந்து வெஜிடேரியன். ஸோ அவங்களுக்காக வெஜ் வந்து தனியாக பண்ணியிருந்தேன். கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக சப்பாத்தி செஞ்சுருந்தேன். ஒரு 20 சப்பாத்தி கிட்ட நான் செஞ்சுருந்தேன். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு குருமா தான் பண்ணியிருந்தேன். அது கூடவே வெஜ்ஜில் வந்து கொஞ்சமாக காலிஃப்ளவர் பக்கோடாவும் வந்து பொரிச்சு வச்சுருந்தேன். அடுத்து நம்ம நான்வெஜ் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பாப்பா பர்த்டே ஸ்பெஷலாக வந்து சிக்கன் தொக்கு பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன் தொக்கு பிரியாணி. ஸோ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த தொக்கு பிரியாணியில் பார்த்திங்கன்னா மசாலா எல்லாம் வந்து நடுவில் இருக்கும். ஸோ கிளற மசாலா வந்துகிட்டே இருக்கும். டேஸ்ட்டும் வந்து அதில் ஊற அந்த மசாலா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெஜிடபிள் பிரியாணிக்கோ சிக்கன் தொக்கு பிரியாணிக்கோ சேர்த்தே பார்த்திங்கன்னா நான் பிரிஞ்சால் கறி வச்சுருந்தேன். இதோட ரெசிபி வந்து சீக்கிரமாகவே நான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். வெஜ்ஜில் ஸ்டார்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக சிக்கன் 65 மாதிரி பண்ணுவோன்னுட்டு. ஏன்னா வெஜ்ஜில் வந்து கோபி 65 இருக்கிறதுனால சிக்கனில் கொஞ்சமாக வந்து நான் சிக்கன் 65 வந்து பண்ணியிருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் ரெண்டும் சேர்த்தே வந்து குக்குமர் ரைத்தா வந்து பண்ணியிருந்தேன். வீட்டுக்கு குலாப் ஜாமுன் தான் வச்சுருந்தேன். இது எல்லாமே தான் வந்து பாப்பாவோட பர்த்டே பார்ட்டிக்காக நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸு. இதே மாதிரி உங்கள் வீட்டு அக்கேஷனுக்கும் நம்ம ஊர் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் வந்து வெஜ் நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம வந்து சவுத் இந்தியன் பார்ட்டியோட 10லேருந்து 100 பேருக்கு வரைக்கும் நம்ம ஹோம் ஃபுட்டாக வீட்லேயே வந்து குக் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டுக்கு குக் பண்ணுற மாதிரி நான் குக் பண்ணி தருவேன். ஸோ அன்றைக்கி பாப்பாவோட பர்த்டே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. பாப்பாவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. ஸோ அவ்வளோதாங்க, பாப்பா ஹாப்பி ஆகிட்டாங்களே, நம்மளுக்கு வேறு என்னங்க தேவை, அவங்களுக்காக தானே கஷ்டப்படுறோம். ஸோ எங்களுக்கும் ஹாப்பி ஆகிடுச்சு. அன்றைக்கி டே ரொம்பவே நல்லாவே போச்சு பிளான் பண்ண மாதிரியே. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு விலாகும் எங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.